ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ஏசாயா 2வது அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நிகழ்ந்தீர், அவர்கள் கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே என்று இங்கு வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். கீழ் திசையாரின் போதகம். இங்கே யாக்கோபுடைய சீர்கேடை ஆண்டவர் யாக்கோபுக்கு சுட்டி காட்டி, யாக்கோபு என்கிற கர்த்தருடைய சபையானது எவ்விதமாய் சோரம் போன நிலைமையிலே காணப்படுகிறது என்பதை அதற்கு சுட்டி காட்டும் வண்ணமாய் அவர்கள் ஒரு விதமான நூதன போதகத்திற்கு இடம் கொடுத்தபடியினாலே கீழ்த்திசையாரின் போதகத்தால் அந்த காலத்து சபை நிறைந்து சோரம் போன நிலைமையில் இருக்கிற ஒரு அவலட்சணமான காரியத்தை இங்கே எடுத்து காண்பிக்கிறார். இங்கே எதற்காக இதை குறித்து அவர் பேச வேண்டும்? இதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கும் போது யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஏன் இந்த அழைப்பை கொடுக்கிறார்? ஏனென்றால் சபையானது கீழ்த்திசையார் என்று சொல்லப்படுகிற ஒரு நூதனமான கூட்டத்தாருடைய போதகத்தால் நிறைந்து காணப்பட்டது. இதைத்தான் கண்டித்து உணர்த்தும்படியாய் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். யாக்கோபின் சந்ததியாரே. யாக்கோபின் சந்ததியார் என்றால் அவர்கள் தேவனுடைய சபையார். நாம் எல்லாரும் நன்கு அறிவோம், யாக்கோபு ஈசாக்கினுடைய குமாரன், ஈசாக்கு ஆபிரகாமின் குமாரன். ஆக ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாய், அந்த ஈசாக்கின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாக அறியப்பட்டிருக்கிறபடியினாலே இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏசாயா 2வது அதிகார 6ஆம் வசனத்திலே யாக்கோபின் சந்ததியாருக்கு சொல்லப்படுகிற விசேஷித்த வார்த்தையானது புது உடன்படிக்கையின் சபையாருக்கும் பொருந்தும் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏனென்றால் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் சந்ததியார் ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் சந்ததியார் கிறிஸ்துவின் சந்ததியார். ஆக இந்த ஏசாயா 2வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சுட்டி காட்டப்படுகிற கீழ்த்திசையாரின் போதகமானது இக்காலத்திலே இருக்கிற ஆபிரகாமின் சந்ததியாராகிய யாக்கோபின் சந்ததியாரையும் பற்றி பிடித்திருக்கிறது என்பதை தான் இந்த ஒரு நாள் வேத தியான கூடுகையிலே உங்களோடு கூட விஸ்தாரமாக நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த வேத தியான கூடுகையிலே விசேஷமாக 4 கூட்டத்தாரை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த முதல் பகுதியிலே, முதல் செஷன்ல முதலாவது கூட்டத்தாரை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த கீழ்த்திசையாரின் போதகத்தை காண்பித்துக் கொடுக்கிற இந்த இடத்திலே கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிற யாக்கோபின் சந்ததியாகிய கர்த்தருடைய சபையானது கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்ப இந்த பகுதி எதற்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத இதுக்கு முந்தின வசனங்களை பார்க்கும்போது, அதாவது ஏசாயா 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும்போது விசேஷமாக கடைசி நாட்களில் நடக்க போகிற 1000 வருட அரசாட்சிக்கு கர்த்தருடைய பகிரங்க வருகையை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களிலே நாம் இவைகளை பார்க்க முடியும். ஆக ஏசாயா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். இதிலே நம்ம விளங்கிக் கொள்ளணும், சபையை குறித்து காண்கிற ஒரு தரிசனம். 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் புறப்படும் வெளிப்படும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறது. அதனையும் தொடர்ந்து 4வது வசனத்திலே அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று சொல்லிட்டுதான் யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள்,
என யாக்கோபின் சந்ததிக்குள்ளே கீழ் திசையாரின் போதகம் காணப்பட்டது. ஆகவேதான் அதற்கு அவர் அழைப்பு கொடுக்கிறார். இது எதற்கு பின்னணியிலே காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையிலே எல்லா யுத்தங்களும் நிறுத்தப்பட்டு எல்லா விதமான அமளியும் கூச்சலும் யுத்தமும் பலவிதமான சத்துருக்களுடைய சண்டைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு ஒட்டுமொத்த மாம்சத்துக்கு முடிவு கட்டப்பட்டு கர்த்தருடைய ஜனமானது இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிற விசேஷித்த சத்தியங்கள் காண்பிக்கப்படுகிற இடத்துல தான் சபையை கண்டித்து உணர்த்துகிறார். நீ கீழ்த்திசையாரின் போதகத்தினால் நிறைந்திருக்கிறாய். இப்படிப்பட்ட அருவருப்பிலிருந்து சபை விடுவிக்கப்பட வேண்டும் என்று காண்பிக்கிறார். ஆக இது எதற்கு பின்னணியிலே காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், 1000 வருட அரசாட்சி குறித்த தெளிவான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிற இடத்திலே கர்த்தருடைய வருகையிலே அவருடைய அரசாட்சியிலே நாம் 1000 வருட அரசாட்சியிலே காணப்படுகிற அந்த இளைப்பாறுதல் உள்ள இடத்துக்குள்ளே, அந்த சந்தோஷம் சமாதானம் நிறைந்த இடத்துக்குள்ளே யுத்தமும் கலகமும் சண்டைகளும் போரும் நிறுத்தப்பட்டு சமாதானம் உள்ள இடத்துக்குள்ளே சபை காணப்பட வேண்டும் என்பதற்கு அடையாளமாகவே இதை காண்பிக்கிறார். அப்ப 1000 வருட அரசாட்சி இருக்கிறது, அதை காண்பித்து கொடுத்துட்டு அதற்கு முன்பாக சபை அழைப்பு கொடுக்கிறார். நீ கர்த்தரின் வெளிச்சத்தில் நட அப்படி சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஆம், இதைத்தான் ஆண்டவர் செய்கிறார். வரப்போகிற நாட்களை காண்பித்து கொடுத்து அப்படி 1000 வருட அரசாட்சி எவனமாய் இருக்கும், சமாதானமாய் இருக்கும். அதே போல இந்த பூமியிலையும் நீ வெளிச்சத்திலே நடக்க வேண்டும், சமாதானம் உள்ள சபையாய் காணப்பட வேண்டும் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானித்து வருகிறோம். இதே காரியத்தை மீகா புஸ்தகத்துக்கு நாம் வரும்போது கூடுதல என்னென்ன வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம் என்று பார்க்க முடியும். மீகாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது இதே ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அதே வெளிப்பாடான சத்தியங்களை மீகாவும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்று சபைக்கு வெளிப்படுத்துகிறார். அதுதான் அதே காரியங்களை தான் பார்க்க முடியும். கர்த்தருடைய பர்வதங்களின் கொடுமுடியிலே, கர்த்தருடைய ஆலயம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கும். இது எல்லாவற்றையும் குறித்து அவர் பேசுகிறார். அப்ப கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகுமாறுங்கள் என்கிற காரியம், இது எல்லாவற்றையும் மீகா என்கிற தீர்க்கதரிசி பெற்றிருக்கிறார். அப்ப ஏசாயா வாழ்ந்த காலத்துக்கு, ஏசாயா தீர்க்கதரிசி வரைத்த காலத்துக்கு ஏறக்குறைய ஒரு 20 வருஷ காலத்துக்கு பிற்பாடு அவர் தீர்க்கதரிசனம் உரைத்திருந்தாலும் அவரும் இதே காரியத்தை தான் பேசுகிறார். அப்ப பாருங்க, 1000 வருட அரசாட்சியிலே எவ்வளமாய் சமாதானம் உண்டாயிருக்குமோ, எவ்வளமாய் ஜனங்கள் இருளிலிருந்து வெளிச்சத்தை கண்டடைந்திருப்பார்களோ, அதே போல இக்காலத்து சபையும் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். 1000 வருட அரசாட்சி காலத்திலே ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே சமாதானத்திலே காணப்படுகிறது போலவே இப்ப இந்த பூமியில வாழ்கிற இந்த நாட்களிலையும் கர்த்தர் சமாதானத்துக்கான வெளிச்சத்துக்கான அழைப்பை கொடுத்து தமது சபையை சமாதானம் உள்ள இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். அதைத்தான் மீகாவிலே நாம் பார்க்கும்போது, மீகா 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள்ல பார்க்கிற சத்தியங்களானது ஏசாயா 2வது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிற காரியமாகவே பார்க்க முடிகிறது. இப்ப வாசிக்க கேட்கலாம். மீகா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க இப்பொழுது கேட்கலாம். அவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு, இந்த வார்த்தையை அங்க நம்ம பார்க்க முடியாது. ஆனா எதை தொடர்ந்து சொல்றாருன்னா, ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை என்ன செய்வதில்லை, கற்பதும் இல்லை. எப்படி ஏசாயா 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோ, அதே போலதான் மீகா 4வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பட்டயத்துக்கு இடமில்லை, யுத்தத்திற்கு இடமில்லை என்பதையும் ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். இதை தொடர்ந்துதான் சொல்றாரு, அவன் தன் திராட்சை செடியின் நிலையிலும் தன் அத்திமரத்தின் நிலையிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். இது அந்த காலத்துல ஒரு ஒரு உருவகப்படுத்தக்கூடிய, சமாதானத்தை இளைப்பாறுதலை உருவகப்படுத்தக்கூடிய பதங்களாக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இந்த திராட்சை செடியின் கீழ் அத்திமரத்தின் கீழ் கொண்டு வரப்படுகிற அனுபவமானது எதை காண்பிக்கிறது அப்படி சொன்னா, யுத்தம் இல்லாத வாழ்க்கை, பட்டயம் இல்லாத வாழ்க்கை,
போராட்டம் இல்லாத வாழ்க்கை. போராட்டம் இல்லை அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? அதாவது மாம்சீகமான கிரியைகள் வெளிப்படாத ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு அடையாளமாக அத்திமரத்தின் கீழ், திராட்சை செடியின் கீழ் என்கிற இந்த வாக்கியங்களானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே காரியத்தை தான் நாம் சாலமோனுடைய ராஜ்ய பாரத்திலே நடந்த காரியங்களை பார்க்கும்போது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலே ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 25. சாலமோனுடைய நாள் எல்லாம் தான் துவக்கி பெர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் பாருங்க, அவரவர் தங்கள் திராட்சை செடி நிழலிலும் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார். ஏனென்றால் அங்க யுத்தத்தை எல்லாம் ஆண்டு ஓய பண்ணியிருந்தார். போராட்டங்கள், பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் ஓய பண்ணியிருந்தார். மாம்சீகமான அந்த யுத்தங்கள் அத்தனையும் ஓய்ந்து போன நிலைமையில் இருந்தது. ஆகையினால்தான் கர்த்தருடைய வேதம் இவ்விதமான பதங்களை பயன்படுத்துகிறது. திராட்சை செடியின் நிழல், திராட்சை செடியின் கீழே கொண்டு வரப்படுகிறார்கள், அத்திமரத்தின் கீழே கொண்டு வரப்படுகிறார்கள். அப்ப இதெல்லாம் எதுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது? அப்ப சமாதானம், இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பட்டயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எதை காண்பிக்கிறது? உடனே நம்ம இப்படி சொல்லும் போது, அப்போ எபேசியர் 6 அதிகாரத்துல சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்ச அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டல பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவும் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் போது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று சொல்லுகிறாரு. அப்ப போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுது, நீங்க போராட்ட இல்லைன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற அந்த அர்த்தத்துக்குள்ளே போக வேண்டாம். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், மாம்சீகமாய் யுத்தம் பண்ணுகிற காரியம் முடிந்து போகிறது. மாம்சீகமான வாழ்க்கை முற்று பெற வேண்டும். மாம்சத்தின்படி பேசுகிற, மாம்சத்தின்படி செயல்படுகிற, மாம்சத்தின்படி யோசிக்கிற அத்தனையும் மாண்டு போகிறது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப அத்திமரத்தின் கீழ், திராட்சை செடியின் கீழ், அதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது சொன்னால் சமாதானம் உள்ள தேசம். பாருங்க, அப்போ சாலமோனுடைய நாளெல்லாம் எப்படி இருந்ததா? எல்லாரும் அவரவர் தங்கள் திராட்சை செடியின் கீழே அந்த நிலையிலையும் அத்திமரத்தின் நிலையில என்ன செய்யாங்களா? சுகமாய் கூடியிருந்தாங்க. அப்ப அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட பதங்கள் இவைகள். திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் கொண்டு வரப்படுகிற அனுபவமானது சமாதானமாய் வாழ்கிற அனுபவத்தை குறிக்கிறது. அதனாலதான் சாலமோனுடைய நாட்கள்ல மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சி காலத்தை குறித்து பேசுகிற ஏசாயா 2வது அதிகாரம், மீகா 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கும் போதும் இது சமாதானத்தை குறிக்கும். ஆகவேதான் சகரியா 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போதும் கூட அங்கேயும் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் வரப்படுகிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியா 3:10. அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்திமரத்தின் கீழும் என்ன செய்வீர்கள்? வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆக திராட்சை செடியின் கீழ், அத்திமரத்தின் கீழ் வரவழைக்கப்படுகிற அனுபவமானது சமாதானம், இளைப்பாறுதல் ஆகியவற்றை குறிக்கிறது. இது எதன் அடிப்படையில் வரும்? நாம் கூட 1000 வருட அரசாட்சி குறித்த துல்லியமான வார்த்தைகளை ஏசாயாவின் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். 11வது அதிகாரத்திலே, ஏசாயா 11வது அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே விசேஷமாக கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறுகிற அற்புதமான காட்சியை காண்பிக்கும் போது, என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்பதை 9ஆம் வசனத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். முதல் வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி என்ன செய்யும்? செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிளை தான் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று சொல்லும் போது, இந்த கிளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு
அடையாளமாய் காண்பிக்கப்படுகிறது. அப்ப இதை தொடர்ந்து அவர் எழுதுகிறார். என்ன சொல்றார்? 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நீதி அவருக்கு அரை கேட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமா இருக்கும். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட என்ன செய்யுமா? தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். அதிலையும் தொடர்ந்து சொல்றார், பாலசிங்கமும் கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து வாசம் சொல்லி சொல்றார். அது ஒருமித்து இருக்கும். பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. எந்த அரசாட்சியை காண்பிக்குது? 1000 வருட அரசாட்சியிலே சுகமாயிருக்கிற அனுபவத்தை இதெல்லாம் வெளிப்படுத்துகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த அனுபவத்துலதான், அந்த அனுபவத்துக்கு நேராதான் சபையை கொண்டு வரணும்னு சொல்லி தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் கீழ்த்திசையாரின் போதகத்தை கர்த்தர் கடிந்து கொண்டார். கர்த்தருடைய சபையான யாக்கோபின் வம்சத்தார் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாட்பார்க்கிறவர்களாய் இருந்து கர்த்தரை விட்டு தூரம் போன இடத்தில் கர்த்தரை விட்டு தூரம் போன ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இவைகளை கண்டித்து உணர்த்துவதற்கு தான் கர்த்தர் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். 1000 வருட அரசாட்சியிலே நான் எப்படி எல்லா யுத்தத்தையும் ஓய பண்ணி நான் ஜனத்தை சமாதானத்துக்குள்ளே நடத்துவேனோ, அதே போல இஸ்ரவேல் ஜனமாகிய என்னுடைய சபையானது எல்லா விதமான மாம்சீக கிரியைகளை விட்டு ஒளிந்து அந்த யுத்தத்தை விட்டு எல்லாம் ஓய்ந்து அது இளைப்பாற வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொண்டு இவைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதுதான் இந்த பின்னணியை அறிந்து கொள்ளக்கூடிய விசேஷித்த பகுதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. பாருங்க, சகரியாவுல என்ன சொல்லப்படுகிறது? ஏசாயா 11வது அதிகாரத்துல கிளை எண்ணப்படுகிறவரை குறித்து 1வது வசனத்துல பேசிட்டு தான் தொடர்ந்து என்ன சொல்றாரு? சுகமா தங்கி இருப்பாங்க. கரடி என்ன செய்யாது? பசுவை அடிக்க போகாது. ஆட்டுக்குட்டி என்ன செய்யும்? ஓநாயோட தங்குமா? ஓநாயோட இருக்கு. பசுவும் கரடி புலி எல்லாம் ஒண்ணு போல இருக்கு. தீங்கு செய்யக்கூடிய ஒரு காரியமும் இல்லை. தங்களுடைய சொந்த மாம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய, பீறக்கூடிய, சீறுகிற எந்த அனுபவமும் அங்கு இல்லை. எதை வெளிப்படுத்தும் போது சொல்றார்? கிளை எண்ணப்படுகிறவரை வெளிப்படுத்திட்டு தான் இந்த சமாதானம் உள்ள இடத்தை குறித்து பேசுகிறார். இதே காரியத்தை தான் சகரியாவுக்கு நாம் வரும்போது, சகரியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க நம்ம கேட்கலாம். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். எதின் அடிப்படையில் இதெல்லாம் நீக்கி போடுவேன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அதுக்கு முந்தின வசனம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். சகரியா 3:8 சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய பின்பகுதியிலே, இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர், இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் என்ன செய்வேன்? கிளை எண்ணப்பட்டவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். அதை தொடர்ந்துதான் ஜனங்கள் எதற்கு வரவழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எதற்குள்ளே வரவழைக்கப்படுகிறார் என்று சொன்னால், அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் வரவழைக்கப்படுகிறார்கள். அப்ப ஏசாயாவில் அதான் சொல்லப்படுது. ஏசாயா 11வது அதிகாரம் 1 வசனத்துல கிளை எண்ணப்படுகிறவரை குறித்த வெளிப்பாடான சத்தியம் காண்பிக்கப்பட்டு, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி, அப்போ ஈசாயின் அடிமரம், அப்ப ஈசாயின் சந்ததியிலே, தாவீதின் வம்சத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாய் மனுஷ சாயலிலே வெளிப்பட்டார் என்கிற காரியங்கள் எல்லாம் நீங்களும் நானும் நன்கு அறிவோம். அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற இடத்துலதான் யுத்தங்கள் ஓய்ந்து சமாதானம் உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத வேதம் முழுக்க வெளிப்படுத்துகிறார். இதே காரியத்தை தான் அங்கே யாக்கோபு சொல்லும் போதும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி 46வது சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொன்னது மாத்திரம் இல்ல, அதனையும் தொடர்ந்து அவர் காண்பிக்கிறார், பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தரின் செயல்களை என்ன செய்யுங்க, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற
கர்த்தரின் செய்கைகளை என்ன செய்யணுமா? வந்து பாருங்கள் சொல்லி அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். சொல்லிட்டுதான் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிற யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவன் சொல்றார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டி என்ன செய்கிறார்? முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அப்ப அந்த அமர்ந்திருக்கிற அனுபவம் கர்த்தருடைய சபைக்கு தேவை. அமர்ந்திருக்குன்னு ஏதோ உட்கார்ந்து இருக்கிறது நினைச்சிடக்கூடாது. அமர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கையான இலைப்பாறுதல் அனுபவிக்கிற ஒரு அற்புதமான சத்தியத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். நீங்க நமக்கு வில்ல ஓங்கிக்கிட்டு இருப்போம். குடும்பத்துல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இதுக்கு இடையில பார்த்தா அப்பப்ப வில்ல ஓங்கிக்கிட்டு இருப்போம். நீ தான் குற்றம் செய்த, நான் ஒண்ணு செய்யல, நான் உங்ககிட்ட தான் குற்றம் இருக்குன்னு சொல்லி வில்ல அப்படியே பாய்ச்சறதுக்கு ரெடியா இருப்போம். அது மட்டும் இல்ல, ஈட்டி எப்போ இந்த ஈட்டிய வீசலாம், யாரு மேல பழிய சுமத்தலாம், வீட்டுக்குள்ள யாரு மேல பழிய சுமத்தி விடலாம் அப்படிங்கிறது போல இந்த சமுதாயத்தில் நமக்கு விரோதமா யாராவது பேசிட்டா, இல்ல நான் ஈட்டி அவங்க மேல பாய பண்ணுவேன்னு சொல்லி, அப்போ இந்த ஈட்டி யுத்தம் இது எல்லாத்தையும் வேதம் சொல்லிட்டு தான் சொல்றார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். அது தொடர்ந்து அவர் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார். இதுதான் யாக்கோபின் தேவனை அறிந்து கொள்கிற அற்புதமான காட்சி. இதுதான் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்த அற்புதமான காட்சி. எப்போ நான் தேவனை அறிய முடியும்? எப்ப நான் அமர்ந்திருக்கிற அனுபவத்தை பெற முடியும்? எப்பொழுது அமர்ந்திருந்து தேவனை அனுபவிக்கிற இடத்துக்குள்ளே நான் வர முடியும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கடைமுனை மட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கடைசி எல்லா யுத்தங்களையும் அவர் ஓய பண்ணணும். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்ல ஒடிக்கிறார், ஈட்டி என்ன செய்கிறார்? முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டுகிறார். எல்லாம் அந்த மாம்சீகமான காரியங்கள். மாம்சீகம் சகலம் மாம்சத்தை குறிக்கிற யுத்தம் எல்லாத்தையும் ஓய பண்ணி நீங்கள் அமர்ந்திருந்து, இதைத்தான் நம்ம படிச்சுக்கிட்டே வர்றோம். ஏசாயா 2வது அதிகாரம் துவக்கத்தில் அதான் செய்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்க எதனால சோரம் போய் விட்டது? கீழ்த்திசையாரின் போதகத்துக்கு இடம் கொடுத்து விட்டது. பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாய், குருடராய், தேவனுடைய வெளிச்சத்திலே நடவாமல் இருளின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு உணர்த்துவிப்பதற்காக, இஸ்ரவேல் ஜனத்தை உணர்த்துவிப்பதற்காக சொல்லுகிறார், 1000 வருட அரசாட்சியிலே எவ்வளவு ஒரு சமாதானம் இருக்குமோ, எல்லா ஜனங்களும் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் கொண்டு வரப்படுவார்களோ, அந்த இளைப்பாறுதல் உள்ள இடத்துக்குள்ளே கொண்டு வரப்படுவார்களோ, அதே போல நீயும் பொல்லாத விதமான கீர்த்திசையாரின் போதகத்தை விட்டு மனம் திரும்பு. பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து விடாதே. கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் தமது சபையை அழைத்து கொண்டு வருகிறார். இதுதான் இந்த சத்தியத்தினுடைய பின்னணி. பிரியமானவர்களே, எப்படி வெளிப்பாட காண்பிக்கிறார்? அப்ப தற்காலத்தில் இருக்கிற சபைக்கு வருங்காலத்தில் தேவன் 1000 வருட அரசாட்சி மூலமாய் இளைப்பாறுதலை தருகிறதற்கு எத்தனமாக இங்கே சபையை பொல்லாத செய்கையிலிருந்து, மாம்சீக கிரியைகளிலிருந்து, மாம்சத்திலே யுத்தம் பண்ணுகிற ஒரு விதமான போதகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாகி கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவிப்பதற்காக தமது தாசனாகிய ஏசாயாவை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தினார். அதைத்தான் ஏசாயா 2வது அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். பிற்காலத்தில் நடக்க போறது அதை சுட்டி காமிச்சு இப்ப சொல்றார், யாக்கோபின் வம்சத்தாரே கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் சொல்லிட்டு அவர்களுடைய தற்கால நிலைமை எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கு அப்படிங்கிறத அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கும் முகாந்தரமாய், நீ எப்படிப்பட்ட போதகத்தால் நிறைந்திருக்கிறாய், நீ பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவளாய் இருக்கிறாயின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் கடிந்து கொள்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களிலே நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது.
இதெல்லாம் தேவன் எதற்காக, எந்த படிப்பினைக்காக? கீழ் திசையாரின் போதகத்தினால் நாம் நிறைந்து விடக்கூடாது. கீழ் திசையாரின் போதகம் யாக்கோபின் வம்சத்தை சீர்கேடடைய செய்துவிடும், சீர்கேடுக்குள்ளாக நடத்திவிடும், சீர்கேடுக்குள்ளாக நடத்திவிடும். அதுக்காக தான் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். அப்ப நாமும் பிரியமானவர்களே இருதயத்துல இளைப்பாறுதலோடு ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த கீழ் திசையாரின் போதகம் எப்படிப்பட்டது? யார் இந்த கீழ் திசையார்? முதலாவது ஒரு கூட்டத்தை நாம் இங்கே படிக்க இருக்கிறோம். இந்த கீழ் திசையாரை குறித்து முதலாவது எரேமியாவின் புஸ்தகம் 49வது அதிகாரத்துக்கு நாம் எடுக்கும்போது 48வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியா 49வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எரேமியா 49:28. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முறியடிக்கும் கேதாரையும் காத்சோருடைய ராஜ்யங்களையும் குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எழும்பி கேதாருக்கு விரோதமாக போய் கீழ் திசை புத்திரரை பாழாக்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கேதார் அக்காலத்திலே கீழ்த்திசை புத்திரராக அழைக்கப்பட்டிருந்தார்கள். கீழ்த்திசை தேசத்தாராக, கீழ் திசையாராக, அதாவது கீழ் திசை சொன்னாலே கிழக்கு பகுதியிலே வாழ்ந்தவர்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை அடையாளப்படுத்தும் போது இவர்களை பாழாக்கும்படி சொல்லுகிறார். கேதாருக்கு விரோதமாய் போய் கீழ்த்திசை புத்திரரை என்ன செய்யுங்க, பாழாக்குங்கள் என்று சொல்லுகிறார். யார் இந்த கேதார்? கீழ்த்திசையார் என்று அழைக்கப்படுகிற இந்த கேதார் யார்? இந்த கேதார் இஸ்மவேல் வம்சத்தான். அவனை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அதையும் கூட உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:13வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கு. அப்ப இஸ்மவேலுடைய இரண்டாவது குமாரனுக்கு பேர் தான் கேதார். ஃபர்ஸ்ட் நெபாயோத், இரண்டாவது யாரு? கேதார். அப்ப இந்த கேதார் கீழ்த்திசை புத்திரராக அழைக்கப்பட்டார்கள். இந்த கேதாருக்கு விரோதமாக தான் கர்த்தர் போக சொல்லி அந்த கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறதை எரேமியா 49:28வது வசனத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கேதார் இஸ்மவேல் வம்சத்தான். இந்த இஸ்மவேலை குறித்து கர்த்தர் பேசும்போது வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 12. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனா ஒண்ணு சேரவே முடியாது. அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். அவன் யார்? 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் யார்? இஸ்மவேல். அப்ப இஸ்மவேலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எப்பொழுதுமே சகோதரருக்கு எதிராய் இருக்கக்கூடியவன், எதிராக இருக்கக்கூடியவன். அதனாலதான் இஸ்மவேலை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவன் மாம்சத்துக்குரியவனா. நம்ம எல்லாரும் அதிகமாக அறிந்து கொண்ட ஒரு சத்தியம், கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், மற்றவன் சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், சுயாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் என்பது மாத்திரமல்ல, அதனையும் தொடர்ந்து நாம் 29வது வசனத்திலே, கலாத்தியர் 4:29 பார்க்கும்போது, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் என்ன செய்து வருகிறதாம், இப்பொழுதும் நடந்து வருகிறது என்று காண்பிக்கிறார். ஆக கீழ்த்திசையாரின் போதகம், இந்த கீழ்த்திசையார் வெளிப்படுத்துகிற இந்த போதகம், கீழ்த்திசையாரை குறித்த இந்த வேதபாட சத்தியத்திலே நாம் படிக்கிற முதல் பகுதி,
இந்த முதல் கூட்டத்தார் இஸ்மவேல் வம்சத்தார். ஆகவேதான் அந்த காலத்தில் ஆகார் பெற்றெடுத்த இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவனாக, அந்த ஆகார் அடிமையானவளாக கலாத்தியர் 4வது அதிகாரத்திலே காண்பிக்கப்படுகிறாள். அதனாலதான் கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கும்போது அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளுடைய மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை, ஆதலால் அடிமையானவளையும் அவள் மகனையும் புறம்பே என்ன செய்யும்? தள்ளும் என்று சொல்லுகிறாள். அப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த யாக்கோபின் வம்சத்தார் எதை அறிய வேண்டும், எதை விட்டு மனம் திரும்ப வேண்டும், எப்படிப்பட்ட பொல்லாத துர்க்குணத்திலே சிக்கியிருந்தார்கள் என்பதை ஆண்டவர் காண்பிக்கும் போது, அக்காலத்து யாக்கோபு வம்சத்தார் கீழ்த்திசையாரின் போதகத்தினால் நிறைந்தவர்களாயிருந்தார்கள். கீழ்த்திசையாரின் போதகத்தால் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இப்படிப்பட்ட ஜனத்தை கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்ப கீழ்த்திசையாரின் போதகம் ஏதோ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஏதோ காணப்பட்டது அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல. அந்த கீழ்த்திசையாரின் போதகம் புது உடன்படிக்கையின் சபையையும் ஆக்கிரமித்து விடக்கூடாது என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் கலாத்திய சபையை எச்சரிக்கிறார். நீ கேதாருக்கு இடம் கொடுத்திருக்கிறாய், கீழ்திசை புத்திரரின் போதகத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். ஏன் கலாத்திய சபைக்கு அங்கே வெளிப்படுத்தப்பட்டது? நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். கலாத்திய சபை ஆவியில் ஆரம்பம் பண்ணி சரியான ரட்சிப்பில் இருந்த ஜனங்கள், கிறிஸ்து இயேசுவை சரியாய் அறிந்து கொண்ட ஜனங்கள், ஆவியிலே ஆரம்பம் பண்ணி இடையிலே ஒரு விதமான நூதனமான உபதேசத்துக்கு, மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நூதனமான உபதேசத்துக்கு அவர்கள் செவி கொடுத்து, ஒரு விதமான கள்ள போதகத்துக்கு இடம் கொடுத்து அவர்கள் சோரம் போயின நிலைமையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சபையை எச்சரிப்பதற்கு அங்கு காண்பிக்கிறார். புது உடன்படிக்கையின் சபையில் கீழ்த்திசையாரின் போதகம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப புது உடன்படிக்கையின் சபைக்குள்ளே கீழ்த்திசையாரின் போதகம் வரக்கூடாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு, இஸ்மவேலை அடையாளப்படுத்துகிறார். இஸ்மவேலையும் ஈசாக்கையும் காண்பித்துக் கொடுக்கிறார். ஈசாக்கை ஆவியின்படி பிறந்த மனுஷனுக்கும் இஸ்மவேலை மாம்சத்தின்படி பிறந்த மனுஷனுக்கும் ஒப்பிட்டு பேசுகிறார். கலாத்தியர் 4:29 யார் வீட்டிலே நிலைத்திருக்க வேண்டும், யார் நிலைத்திருக்க கூடாது. நான் இது என்ன அறியணும்? இந்த வீட்டில, இந்த சரீரமாகிய இந்த ஜெப வீட்டிலே, இந்த தேவனுடைய ஆலயத்திலே கீழ்த்திசையாரின் போதகமாகிய இஸ்மவேலுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கலாகாது. மாம்சத்தின்படி பிறக்கிற அனுபவம் இடம்பெற கூடாது. இப்படி வாழ்ந்துட்டா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்முடைய சபை, அந்த உலகத்தில் வாழ்ற அந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை, இது எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாய் காணப்பட முடியும். ஏன் நம்ம சோரம் போற ஒரு இடத்துக்குள்ள போய்விடுகிறோம் அப்படி சொன்னா, கீழ்த்திசையாரின் போதகத்துக்கு இடம் கொடுக்கிறோம். உண்மையாவே கீழ்த்திசையாரின் போதகம் இன்றைக்கும் சபையை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கு. இஷ்டம் போல காரியத்தை செய்யறது. நம்ம எதெல்லாம் பார்க்கிறோம் அதை அடைவேன், என் மனசு மாம்சம் எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் நான் என்ன செய்வேன். ஆனா பேருக்கு ஒரு சபை கூடி வருதுல வந்துரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல நாள் பார்க்கிறவர்களா இருக்கிறார்களே. எதுக்கு அழைப்பு கொடுக்கிறார்? எதற்காக ஏசாயா நாட்களிலே வாழ்ந்த யாக்கோபின் வம்சத்தாருக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தெரியப்படுத்துகிறார்? எதற்காக யாக்கோபின் வம்சத்தாருக்கு 1000 வருட அரசாட்சியிலே எல்லா யுத்தங்களும் ஓய்ந்து சமாதானம் பெற்றிருக்கும் என்கிற அந்த சத்திய வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது? நீயும் அதே போல உனக்குள்ளே போர் செய்கிற இந்த மாம்ச இச்சைகள் எல்லாம் விட்டு விலகி தேவன் கொடுக்கிற ஆவியின்படி நடக்கிற அந்த சமாதானம் இளைப்பாறுதலுக்குள்ளே வந்துவிட வேண்டும். அதற்காக தான் பேசுகிறார். அந்த நாள்ல கொஞ்சம் பேரை கூடிதான் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சத்தியத்தை அறியணும்? கீழ்த்திசையாரின் போதகத்திற்கு விடை கொடுத்தே ஆக வேண்டும். அதனாலதான் கேதாரை காண்பிக்கிறார். நீங்கள் கேதாருக்கு விரோதமாய் போய் கீழ்த்திசை புத்திரரை பாழாக்குங்கள்.
அந்த புத்திரர் சொல்றாரு பாருங்க, பாலாக்குங்கள். நமக்கு ஒரு கேள்வி வந்துடும், அது என்ன புத்திரரை பாலாக்க சொல்றாருன்னு. ஏன்னா அதுதான் சந்ததி. புத்திரரை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன அடுத்த சந்ததி என்ன செய்யாது? ஒரு கீழ்திசை புத்திரர் பிறப்பிக்கப்பட மாட்டாங்க, அவ்வளவுதான். பிள்ளை எல்லாம் முடிஞ்சிட்டுனா அவ்வளவுதான், அது சந்தானமற்றதாயிரும். சந்தானமற்றனா பிள்ளை எதுவும் இருக்காது, சந்ததி எல்லாம் முடிந்து விடும். கவனிங்க பிரியமானவர்களே, ஏசாயா 2வது அதிகாரத்தில் ஏன் கீழ்த்திசையாரின் போதகத்தினால் நிறைந்த சபையை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும்? ஏன் சபையினுடைய சீர்கேடான அந்த கீழ்த்திசையாரின் போதகத்தினால் நிறைந்த அனுபவத்தை தேவன் ஏன் ஏசாயா 2வது அதிகாரத்தில் காண்பித்துக் கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் கர்த்தருடைய பர்வதம், அந்த பர்வதம் கொடுமுடியில பாருங்க, கர்த்தருடைய ஆலயம் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு, கர்த்தருடைய பர்வதம் கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு, அவருடைய ஆலயம் ஆயிடவருட அரசாட்சியிலே யுத்தம் இல்லை, பட்டயத்தின் எடுக்க போறதில்லை. அப்ப அதே போல தேவனோடு நடக்கிற அந்த 1000 வருட அரசாட்சியை போல இக்காலத்திலும் நீ வாழ்ந்து விடு. ஏதோ 1000 வருட அரசாட்சி அப்படின்னு சொல்லி ஆண் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல, எனக்கோ நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு அல்ல, அதை வைத்து இக்கால சபையை, வருங்காலத்தில் இருக்க போகிற 1000 வருட அரசாட்சியின் இளைப்பாறுதலை இக்கால சபைக்கு வெளிப்படுத்தி, நீ கீழ்த்திசையாரின் போதகத்தை விட்டு மனம் திரும்பு. அது யார் அப்படின்னு முதல் கட்டத்தில் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், அவர்கள் இஸ்மவேலர்கள். நமக்கு தெரியும் இஸ்மவேலர் குறித்து, அவன் கற்பத்தில் இருக்கும் போதே ஆண்டு சொல்றாரு, இவன் துஷ்ட மனுஷனா இருப்பான். சில சூழ்நிலை பாருங்க, இதெல்லாம் ஆண்டு எனக்கு உணர்த்தினதான் இதை பேசிட்டு இருக்கேன். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் கூட, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சொல்லி, சபையிலையும் சரி, நிறைய பேர் சபையில பாருங்க பதவிக்கு ஆசைப்படுவாங்க. இதான் இஸ்மவேல். ஏன்னா அவன் மாம்சத்தின்படி பதவி ஆசைக்கு ஆசைப்படுறவங்க ஆவின்படி நடக்கிறவங்களா இல்ல மாம்சத்தின்படி நடக்கிறவங்களா? சொல்லுங்க. பதவி ஆசைப்படுறவங்க, பதவிக்கு ஆசைப்படுறவங்க யாரு? மாம்சத்தின்படி நடக்கிறவங்க. கோல் சொல்றவங்க, பொறாமைப்படுகிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், சமயத்துக்கு ஏற்றவாறு தங்களுக்கு சாதகமா பொய்களை பேசுகிறவர்கள், இவர் எல்லாருமே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். அதனாலதான் தேவன் ஒரு தரமுள்ள சபையை உருவாக்கும்படி, தேவன் தமது சபையை தரமுள்ளதாய் மாற்றும்படி 1000 வருட அரசாட்சியின் மேன்மையை காண்பித்து கொடுத்தவாறு, நீ இப்போ எந்த நிலைமையிலிருந்து மனம் திரும்பி அந்த 1000 வருட அரசாட்சியில ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது போல, யுத்தம் இல்லாத பட்டயம் இல்லாத இளைப்பாறுதலுக்குள்ளே சபை காணப்படுகிற அந்த லட்சணத்தை போல நீயும் இப்பொழுது மாறிவிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தற்கால சபைக்கு அழைப்பு விடுக்கிறார். அதுக்காக நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. கீழ்திசை புத்திரரை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பாலாக்குங்கள் சொல்றார். அது யார்? இந்த கேதா இஸ்மவேல் சந்ததியான், மாம்சத்தின்படி பிறந்தவன். அதனாலதான் கலாத்திய சபையை வச்சு சொல்றாரு, உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும், அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அவன் அதற்கேற்ற ஆக்கினை அடைவான் சொல்லி அங்கே அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறத கலாத்தியர் 5வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம். அங்கு ஒரு நூதனமான போதகம் வந்துட்டு. கலாத்திய சபை எந்த அடிப்படையில உறுதியை நினைச்சு தெரியுமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே அப்படி சொல்லி கலாத்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கலாத்திய சபையினுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? ரொம்ப நேர்த்தியா இருக்கு. அவங்க எப்படிப்பட்ட சத்தியத்தில் நிலைச்சிருந்தாங்க? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரு. அப்ப ஏன் இப்ப நீ மோசம் போயிட்டு அப்படின்னு கேட்கிறார். இப்ப ஏன் கீழ்த்திசையாரின் போதகத்தினால் நீ நிறைய ஒப்பு கொடுத்து விட்டாய்? ஒரு விதமான மாம்சீக கிரியைகளுக்கு ஏன் இடம் கொடுத்து விட்டாய்? அப்ப ஆரம்பத்தில் அந்த சபை எப்படி இருந்தது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக தங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்ட சத்தியங்களிலே நிலைத்திருந்தது. அந்த சத்தியம் எதை காண்பிக்கு? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக வெளிப்படுத்தப்படுகிற அந்த சத்தியங்கள் எதை காண்பிக்கிறது? நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோமே. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக சபைக்குள் வெளிப்படுத்தப்படுகிறதனுடைய விசேஷித்த காரியம் என்ன? நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷனும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு மாண்டு விட்டான். இனி இஸ்மவேல் இல்லை. திடீர்னு பார்த்தா இஸ்மவேல் கலாத்திய சபைக்குள் வந்துட்டான். உண்மையான அந்த வேத வசனத்தை வெளிச்சத்துல பார்த்தா
அவர் இஸ்மவேலை தான் எடுத்து பேசுறார். அப்படி என்ன சொல்ல வர்றாருன்னா, கீழ் திசையாரின் போதகம் புது உடன்படிக்கையின் போதகம் அல்ல. கீழ் திசையாரின் போதகம், கீழ் திசையாரினுடைய நடத்தை, கீழ் திசை புத்திரருடைய காரியங்கள், கீழ் திசையார் அந்த கேதாருடைய அந்த இஸ்மவேலுடைய காரியங்கள், அவர்களுடைய போதகம், அது மாம்சத்தின்படி பிறந்துகிட்டே இருக்கிற காரியம். அது புது உடன்படிக்கையின் சபைக்குள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கலாத்திய சபைக்கு அவ்வளவு பாரத்தோடு அவர் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று அவர் எழுதுகிறார். நாம் இந்த நாளில எதை யோசிக்க வேண்டியது இருக்கு? நாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் கீழ் திசையாரின் புத்திரருக்கு இடம் கொடுத்திருக்கிறோம்? இந்த இஸ்மவேலுக்கு எந்தெந்த இடத்துல இடம் கொடுத்திருக்கிறோம்? ஆண்டு சொல்லிட்டார். இந்த இஸ்மவேலை குறித்து இஸ்மவேல் பிறக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு, அவன் துஷ்ட மனிதனா இருப்பான், எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் இருக்கும். அவன் தன் சகோதரருக்கு எதிராக குடியிருப்பான். எப்பவும் தான் தன் சகோதரிக்கு எதிராக தான் குடியிருப்பான். அவனுக்கும் யாருக்கும் ஆகாது, ஈசாக்குக்கும் ஆகாது. இதை சரியா அறிஞ்சதுனாலதான் அங்கே சாராள் சொல்லுகிறாள், ஆபிரகாம் சொல்லும்போது, அடிமையானவளே அவருடைய மகனை என்ன செய்யும்? புறம்பே தள்ளும். புறம்பே தள்ளப்பட வேண்டியவர்கள். இது புறம்பே தள்ளப்படும் போதுதான் கர்த்தருடைய சபை 1000 வருட அரசாட்சியிலே இளைப்பாறுதலை அனுபவிக்கிற வண்ணமாய் தற்காலத்தில் என்ன செய்யும்? இளைப்பாறுதல் அனுபவிக்கும், வெளிச்சத்திலே நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். வெளிச்சத்தில் நடக்கும். கீழ் திசையாரின் போதகம் என்பது இருள். அதனால அழைப்பு கொடுக்கிறார், யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் என்று ஏசாயா 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறதனுடைய முகாந்திரம் என்ன? சபை கீழ் திசையாரின் போதகத்தை விட்டு விலக வேண்டும். அது என்ன போதனை? நம்ம எப்படினாலும் வாழலாம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்வது. நீ சிலருடைய பாவங்கள் கண்டிக்க மாட்டாங்க. இப்படி சொல்லாட்டாலும், நீ எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லாட்டாலும் பாவங்களை கண்டும் காணாம விட்டுறது. எப்படியும் வாழ்ந்துக்கங்க, அடிதடி போட்டுக்கங்க, சண்டை போட்டுக்கங்க, குடும்பத்துல பிரச்சனை வருது, மாம்சத்தின்படி பேசுறது, கெட்ட வார்த்தையா, அதை பத்திலாம் கடிந்து கொள்ள மாட்டாங்க. நிறைய சபைகள்ல கூட பிறந்த சகோதரன் சகோதரிட்ட பல வருஷங்கள பேச மாட்டாங்க. ஆனா அவங்களெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அதெல்லாம் கண்டுக்கிடாம அவங்க கொடுக்குற காணிக்கை வாங்கணும், அப்படியே என்ன செய்யணும்? வாயில போடணும், அப்படியே நம்ம பெரிய பணக்காரன் ஆயிரும். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா எது கண்டிக்கப்பட மாட்டுக்கு அப்படின்னு சொன்னா, ஜனங்களிடத்துல காணப்படுகிற கீழ் திசையாரின் போதகம் கண்டிக்கப்படவில்லை. ஆண்டவர் கண்டிக்கிறார். கீழ் திசையாரின் போதகத்தை அங்கே கலாத்திய சபையிலே கண்டிக்கிறார். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. மாம்சத்தின்படியான வாழ்க்கை என்பது அங்கே கண்டிக்கப்படத்தக்கது. கலாத்திய சபையை பொறுத்த மட்டிலே மாம்சத்தின்படியாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையானது மிகவும் கண்டிக்கப்படத்தக்கது. கண்டிக்கிறார். என்ன சொல்ல வந்தார் தெரியுமா? ஈசாக்கு இருக்கணும். ஒண்ணு ஈசாக்கு இருக்கணும், இல்லை இஸ்மவேல். ஈசாக்கு தான் நிலை பெற்றிருக்கணும். ஈசாக்கு தான் வாக்குத்தத்தின்படி பிறந்தவன். ஈசாக்கு தான் ஆவியின்படி பிறக்கிறவன். அதான் கேட்கிறார், ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்க இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? கர்த்தருடைய சபையானது இந்த கீழ் திசையாரின் போதகத்துக்கு விலகி ஜீவிக்க வேண்டும். அதனால இந்த கருப்பொருளை நம்ம தியானித்து வருகிறோம். கீழ் திசையாரின் போதகமும் புது உடன்படிக்கையின் போதகமும். கீழ் திசையாரின் போதகத்தை சபை விட்டு அகற்றுவதற்கு, கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிற சபையை கண்டித்துணர்த்தி அவர்களை மீண்டுமாய் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடக்க அழைப்பு கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் 1000 வருட அரசாட்சி காண்பிக்கிறாங்க. யுத்தம் இல்லை, பட்டயம் இல்லை. இங்க நமக்கு என்ன இருக்கணும்? யுத்தம். நானா நீயான்னு பார்த்துருவோம். நான் தான் இந்த போஸ்டுக்கு வருவேன், எனக்கு தான் இந்த பதவி வேணும், எனக்கு தான் இந்த பொருள் வேணும், நான் இதை அடைந்தே ஆவேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கார் வந்தே ஆகணும், நான் இப்படிப்பட்ட ஒரு வேலை எனக்கு கிடைச்சி ஆகணும். எல்லாம் பார்க்கும்போது கீழ்திசையாரின் போதகம் இக்கால சபையை தேவனை விட்டு வழிவிலக செய்து விட்டதே. சில சொல்லிக் கொடுக்காங்க, கேளுங்க சகோதரி, கேளுங்க ஆண்டுகிட்ட, அதை கேளுங்க, இதை கேளுங்கன்னு சொல்லி. ஆனா முடிவை பார்த்தா நம்ம எல்லாரையும் பணாசை உள்ளவர்களாய், பொருளாசை உள்ளவர்களாய் மாறிவிட பண்ணுகிறதே. அதனாலதான் பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா இருப்போம். இந்த கேதாரின் சந்ததிக்கு, இந்த இஸ்மவேலின் சந்ததிக்கு வெகு ஜாக்கிரதையா இருப்போம். ஏன்னா இப்படிப்பட்ட மாம்சத்தின்படி நடக்கிற வாழ்க்கைக்கு இடம் கொடுப்போமே ஆனால் நிச்சயமாவே நம்ம சோரம் போன நிலைமையில காணப்படுவோம். அதற்காக தான் அவர் சொல்றார், கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம் பாருங்கள். 1000 வருட அரசாட்சியில் எப்படி கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போமோ
அதே போல இக்காலத்தில் என்ன செஞ்சிருங்க, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடந்துருங்க. 1000 பேர் அரசாட்சியில் எப்படி யுத்தம் இல்லாம, பட்டயம் இல்லாம, இன்னைக்கு பட்டயத்தை எடுக்கிறோம். நீ பட்டயத்தை எடுத்த, நானும் பட்டயத்தை எடுப்பேன். கணவன் பட்டயத்தை எடுத்த, மனைவி பட்டயத்தை எடுப்பாங்க. சபைக்குள்ள யாராவது ஒருத்தங்க இல்ல நான் தான் பெரிய ஆள் காமிச்சாங்கன்னா, இல்லை நானும் பெரிய ஆள்னு சொல்லி இவங்க காமிக்கிறது. பட்டயத்தை எடுப்பதில்லை, யுத்தத்தை கற்பதும் இல்லை. அதுதான் அவனவன் அத்திமரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் வரவழைக்கப்படுகிற அனுபவம். இது எதன் அடிப்படையில் காண்பிக்கப்படுதுன்னா, ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி பாருங்க, அதுல ஒரு கிளையை காண்பிக்கிறார். அந்த கிளை என்னப்படுகிற கிறிஸ்து, அவரை அறிகிற அறிவு. இதைத்தான் சகரியாவும் வெளிப்படுத்துறாரு. அப்ப அவரை அறிகிற அறிவாம். இந்த கீழ்த்திசையாரின் போதகத்துக்கு நீங்கள் நானும் விலக வேண்டுமையானால், இந்த இஸ்ரவேலுக்கு இடம் கொடாதபடி ஜீவிக்க வேண்டுமையானால், வேதம் சொல்லுகிறது, இந்த இஸ்ரவேல் ஆண்டவர் எங்கே மாண்டு போக பண்ணுகிறார்? கல்வாரி சிலுவையிலே. அதனாலதான் கலாத்திய சபைக்கு 4வது அதிகாரத்துல மாம்சத்தின்படியான இஸ்ரவேலை காமிச்சு கொடுத்துட்டு 5ஆம் அதிகாரம் கடைசியில் எப்படி காமிச்சு கொடுக்காரு தெரியுமா? 4ஆம் அதிகாரம் கடைசியில் இஸ்மவேலை கீழ்த்திசை புத்திரரை காண்பித்து கொடுத்துட்டு, அவருடைய போதகம் எப்படிப்பட்டதுங்கிறத காண்பித்து கொடுத்துட்டு, அவர்கள் மாம்சத்தின்படி நடக்க வைப்பார்கள். கலாத்திய சபையை மாம்சத்தின்படி நடக்க வைக்கிற ஒரு கள்ள போதனை, ஒரு கீழ்த்திசையாரின் போதகம் அவர்களுக்குள்ளே நிறைந்திருந்தது. அதை காமிச்சு கொடுத்துட்டு 5வது அதிகாரம் கடைசியில 24ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த கீழ்த்திசையாரின் போதகமும் எங்கதான் அங்கே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா, கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்படுவதன் மூலமாய் அவர் சிலுவையிலே அது மாண்டு போகிறது. அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? மாம்சத்தின் ஆசை இச்சைகள் என்ன அர்த்தம்? கலாத்திய சபையே, உன்னை திசை திருப்புகிற, உன்னை தேவனை விட்டு வழிவிலகச் செய்கிற, உன்னை இருளுக்குள்ளே நடத்துகிற இந்த மாம்சத்துக்கு ஏற்ற போதகமாகிய இந்த கீழ்த்திசையாரின் போதகமானது, இந்த கீழ்த்திசையினுடைய காரியமானது சிலுவையிலே மாண்டு போக உன்னை அர்ப்பணித்து விடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்ற, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? அப்ப நமக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அவர் தெளிவா காமிச்சு கொடுத்தார். இஸ்ரவேல் இந்த சபைக்கு உட்படல் ஆகாது. ஈசாக்கு தான் சபைக்கு உட்பட முடியும். இஸ்ரவேலுக்கு இடம் கொடுக்க கூடாது, இஸ்ரவேலுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் அவ்வளவு தெளிவா இந்த வார்த்தைகள் எல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நாம் எப்படி ஜீவிக்கிறோம்? நாமும் நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து மாம்சத்தின்படி தான் ஜீவிக்கிறோமா? அப்படியானால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரின் வெளிச்சத்தில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோமா? நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம்.